நான் இங்க சந்தன் மந்தர்ல இருந்து பேசுறேன். இது ஒரே விஷயம் தான் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நம்ம நியூலி எலெக்டட் சிஎம் அண்ணா விஜய் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ? ஆனா நீங்க வேற, எங்க அண்ணா அவருடைய ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படத்துக்கு ப்ரொமோஷன் வேலைகள்லாம் மும்மரமா நடந்துட்டு இருக்கு. அது போதாதுன்னு இந்த மங்குனி அமைச்சர்கள்லாம் இதை திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த திருவிழால ஏதாவது சம்பவமாகி எவனாவது செத்து போயிட்டா ஏதோ இவனுங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எடுத்து கொடுப்பானுங்க. டெல்லியில நீட்டுக்கு அகைன்ஸ்டா கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள டெரரிஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை போலீஸ் அட்டாக் பண்ணதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட லீடர் அபிஜித் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. போலீஸ் அட்டாக் பண்ணப்போ உங்களெல்லாம் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போச்சு, அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்காரு. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா தான் நம்ம தமிழ்நாடு சிஎம்க்கு என்னன்னே தெரியாது. இதுல அண்ணன் வேற அடுத்த நேஷனல் லீடரா தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி நடந்துட்டு இருக்கான். கல்விக்கண் திறந்த காமராஜர் இந்தியாவோட எஜுகேஷனல் சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டா இத்தனை யங்ஸ்டர்ஸ் போராடும் போது இப்படித்தான் அமைதியா இருப்பாரா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கைஸ், இனிமேல் டோன்ட் சே இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி இதெல்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாடு அப்படிதான் ஆக போகுது. சோ கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். அண்ணன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு.